ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டாம் ஹேங்க்ஸ் நடித்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா வேட்டிக்கன், செகண்ட் ஒன்று என்னென்னா இலுமினாட்டி, தேர்டு ஒன்று என்னென்னா கலீலியோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேட்டிக்கன் இஸ் த டைனியஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இட்ஸ் லைக் பியூட்டி அண்ட் பீஸ்ட். கிறிஸ்டியன்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான பிளேஸு. ப்ளஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு முக்கியமான ஒரு ஆளான போப் இங்கே தான் இருப்பார். ஹீ இஸ் எவ்ரி திங் டு தர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. கிறிஸ்டியானிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்தே வேட்டிக்கன் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தே ஒன்லி பிலீவ் இன் காட், நாட் சயின்ஸ். 16th 17th செஞ்சுரியில்னா கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப உக்கிரமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சிலுவையில் ஒருத்தர் ஜெயித்தாரு, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. ஆர்சிபி வின்னு, தோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. அதே பீரியட் ஆஃப் டைமில் தான் சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோவாக ஸ்டார்ட் ஆச்சு. அதே 17th செஞ்சுரியில் தான் நிறையா சயின்டிஸ்ட் இருந்திருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணது கலீலியோ. இவர் நிறையா விஷயத்த இன்வென்ட் பண்ணியிருப்பார். அதில் முக்கியமான விஷயம் தான் டெலஸ்கோப், தெர்மாஸ்கோப், பெண்டுலம். இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சது கூட அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். அவர் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஏன்டா ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அதை அவரை ரொம்ப ரிக்ரெட் பண்ண வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அவர் அப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எர்த்து தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இவர் கண்டுபிடிச்ச அட்வான்ஸ்டு டெலஸ்கோப் மூலயமா இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இவர் சொன்ன விஷயம் ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயம். அந்த பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஒன்லி பிலீவ் திங்ஸ் வித் ப்ரூஃப். இஃப் இட் ஹேஸ் நோ ப்ரூஃப் தென் தே ஒன்ட் கிவ் அ ஷிட் எக்ஸப்ட் காட். இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த டைம் பீரியடில் இருந்த பீப்புள் இருந்திருப்பாங்க. அவங்க இன்னொரு விஷயத்தையும் பிலீவ் பண்ணாங்க. அது என்னென்னா, எர்த் இஸ் த சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. ஆக்சுவலி கலீலியோ வந்து ஒரு இட்டாலியனு. வேட்டிக்கனும் இட்டாலியில் இருக்க ஒரு பிளேஸில் தான் இருக்குது. அது எப்படி நம்ம ஊருக்காரனே நம்ம ரிலீஜியஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லிட்ரலாக ஃபோர்ஸ் பண்ணி வேட்டிக்கனில் இருக்க முக்கியமான சர்ச்சில் எல்லா பீப்புள்ஸ்க்கு முன்னாடியும் அப்பாலஜி பண்ண வச்சுருப்பாங்க. பட் அந்த டைமில் கலீலியோக்கு என்ன பண்ணனே தெரிஞ்சிருக்காது, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒன்லி அப்பாலஜிஸ் பண்ணுறது மட்டும்தான் இப்போ இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்மளால் ரிலீவ் ஆக முடியும் அப்படின்றனால அவரும் அப்பாலஜிஸ் பண்ணியிருப்பார். லிட்ரலாக 17th செஞ்சுரியில் கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி வந்து சரியான பீக்கில் இருந்துச்சு. அதனால அப்படி இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டரில் வந்து 1992 ஜான் பால் II அப்படின்ற ஒரு போப் வந்து வேட்டிக்கன் சாப்பல் பண்ண ஒரு எரருக்காக நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் எல்லாரும் முன்னாடியும் கலீலியோக்காக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அந்த டைம் பீரியடில் இருந்த சயின்ஸ் நாலேஜ், ரிலீஜியஸ் வெரி அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாமல் நடந்துருச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக வேட்டிக்கன் பீப்புள்ஸ் கலீலியோவை அப்பாலஜி பண்ணதுக்கப்புறமும் சும்மா விடலை. ரிலீஜியஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் ஃபெய்த், காட் இந்த விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணனால கலீலியோ வந்து இலுமினாட்டின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்புறம் கலீலியோ தான் இலுமினாட்டியோட ஹெட்டு அப்படின்ற ஒரு ரூமரை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எதனால் அவங்க கலீலியோவை இலுமினாட்டியோட ஹெட்டுன்னு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இதுக்கும் அதுக்கு என்னோட சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன்னா, லிட்ரலாக 17th செஞ்சுரி எண்ட் ஆகிற டயத்தில் கரெக்டாக சொல்லணும்னா 1777 இலுமினாட்டின்னு ஒரு குரூப் எக்ஸிஸ்டாக இருந்திருக்காங்க. எங்கன்னா ஜெர்மனியில். அவங்க எதை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, சயின்ஸு ப்ரூஃபோடு இருக்க விஷயம், இந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டு வர சயின்ஸை பற்றின விஷயத்தில் தான் அவங்களோட பிலீவ் எல்லாமே இருந்துச்சு. அதோட ரிசல்ட் என்னவாச்சு அப்படின்னா 1785 அவங்கள பேன் பண்ணுறாங்க. இவங்க இதே மாதிரி ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட கவர்மெண்ட்டுக்கே இது வந்து தலைவலியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேன் பண்ணிடுவாங்க. இலுமினாட்டிக்கும் கலீலியோவுக்கும் இருக்கிற சேமான ஒரே விஷயம் என்னென்னா, ஃபாலோவிங் சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டைமில் இருந்த பீப்புள் இலுமினாட்டின்றவங்க தான் டேஞ்சரான ஒரு பர்சன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருந்திருந்தாங்க. ஸோ அந்த நேமை வந்து அப்படியே கலீலியோவுக்கு வந்து அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கான்ஸ்பிரசி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம் பீரியடில். ஆக்சுவலாக இலுமினாட்டி வந்து பேன் ஆனதுக்கப்புறம் சும்மா இல்லை, அவங்க ஆக்சுவலாக வந்து அண்டர் கிரவுண்டில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ வர ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு கான்ஸ்பிரசி என்னென்னா, அந்த வேட்டிக்கன் சிட்டி, அந்த சிட்டியில் அவங்க யூஸ் பண்ணுற பேங்க்கு, வேட்டிக்கனில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸை வந்து ரொம்ப செக்யூர் பண்ணிட்டு வராங்க. அங்கே ஒன்லி லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும்தான். வேர்ல்டில் போப்பளவுக்கு எலைட்டான பீப்புள் இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல ஆக்சஸ் இருக்கும். அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான், விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் அந்த பிளேஸில் போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கும். எதனால் அந்த பிளேஸ் அவ்வளோ செக்யூராக வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பிளேஸில் கிறிஸ்டியானிட்டி பற்றி நிறையா விஷயம் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியோட ஆரிஜின் என்ன, ஜீசஸ் பற்றின நிறையா விஷயம் இப்படின்ட்டு எந்தெந்த விஷயம்லாம் வேர்ல்டுக்கு தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகும், இல்லைன்னா இதனால் ஏதாவது ஒரு ட்ரூத் வந்து பிரேக் ஆகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அங்கே
ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரும் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணு சாம்பார் ஊற்றணுமா? ஓகே, இப்போ அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இப்போ சொன்ன இலுமினாட்டி, வேட்டிகன் சிட்டி, கலீலியோ இது மூணையும் சேர்த்து ஃப்ரேம் பண்ணி ஒரு மூவி எடுத்தாங்க அப்படின்னா அதுதான் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ். ஸ்டோரி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். வேட்டிகன் சிட்டியில் வந்து போப் இறந்துருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு போப்பை சூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸிங்காக இருக்கும். வேர்ல்டில் இருக்க முக்கியமான கார்டினல்ஸ் எல்லாமே வேட்டிகனில் இருக்க ஒரு சேப்பலில் போயிட்டு தங்களை லாக் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி அந்த சேப்பலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க யார்கிட்டையுமே ஃபோன் இருக்காது. உள்ளே ஏதாவது பக் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து அவங்கள லாக் பண்ணிக்கிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க எல்லோரும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் எந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸுமே இருக்காது. அப்படி அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓட்டிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டிங் செஷனில் தன்னைத்தானே அவங்கள ஓட் பண்ணிக்கலாம். அட் த எண்டு 2 out of 3 யாருக்கு மெஜாரிட்டியான ஓட்டு வருதோ அவங்கள தான் நெக்ஸ்ட்டு போப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதையுமே எப்படி தெரிஞ்சுக்கிறோங்க அப்படின்னா அந்த சேப்பலுக்கு மேலே இருக்க சிம்னியில் பிளாக் கலரில் ஸ்மோக் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா போப்பை சூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்டில் இன் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுவே ஒயிட் ஸ்மோக் வந்துருச்சு அப்படின்னா தே செலக்டட் நியூ போப் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த போப்பை சூஸ் பண்ணுற விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டு. அதே ப்ராசஸை இந்த மூவிலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அட் த டைமில் வந்து அந்த ரூம்குள்ளே போய் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 கார்டினல்ஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த 5 பேரை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அந்த டைமில் போப்போட பவர் எல்லாமே இந்த இறந்து போன போப்போட சன்னுக்கு இருக்கும். ஸோ அதே டைமில் ஆன்டி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் மிஸ் ஆகிருக்கும். அந்த கிட்னாப்புக்கு அப்புறம் அந்த கிட்னாப்பர் வந்து ஒரு சைனை மட்டும் விட்டுட்டு போயிருப்பான். அந்த சைன் என்ன அப்படின்னா ஆம்பிகிராம் ஸ்டைலில் இலுமினாட்டி அப்படின்ற ஒரு சைனை வந்து விட்டுட்டு போயிருப்பான். ஸோ தே ஆஸ்க்டு ஹெல்ப் ஃப்ரம் டாம் ஹேங்க்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் குட் வித் சயின்ஸ். அதனால டாம் ஹேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வேட்டிகன் வந்திருப்பார். பொதுவாக இலுமினாட்டிஸ் வந்து 5 சைன்ஸை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எர்த்து, விண்டு, வாட்டரு, ஃபயரு. பட் அந்த 5வது சைன் என்னன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த உலகம் அழிகிறதுலேருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி டாம் ஹேங்க்ஸ் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக எதுக்கு உலகம் அழிகிற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கிட்னாப்பர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அந்த 5 கார்டினல்ஸையும் ஒரு செல்லில் போட்டு வச்சுட்டு நான் வந்து இவங்களை எங்களோட சைன் மூலயமா ஒவ்வொரு சைன்லையும் ஒவ்வொரு பர்சனாக கொண்டுக்கிட்டே வருவேன். லாஸ்ட்டில் 5வது பர்சனை கொன்னக்கப்புறம் அந்த ஆன்டி மேட்டரை வந்து வெடிக்க வச்சுருவேன். அது வெடிச்சிச்சு அப்படின்னா வேட்டிகன் வந்து நெக்ஸ்ட் இருக்க வேர்ல்டு மேப்பில் இல்லாமலே போயிடும் அப்படின்ற மாதிரி த்ரெட் பண்ணியிருப்பேன். ஸோ டாம் ஹேங்க்ஸோட ப்ரீவியஸ் அந்த சைன் நாலேஜ் மூலியமாகவும் ப்ளஸ் அந்த லேடி சயின்டிஸ்ட்டு அப்புறம் அந்த வேட்டிகன் சிட்டியில் இருந்த போலீஸோட ஹெல்ப் மூலயமா ஒவ்வொரு கார்டினல்ஸ் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியும் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. பட் 3 பேர் வந்து காப்பாற்ற முடியாமல் இறந்துருவாங்க. 4வது ஒருத்தனை காப்பாற்ற போவாங்க. அவன் வந்து வாட்டர் மூலயமா கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பேன் அந்த கிட்னாப்பரு. ஸோ அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. அட் த எண்டு அவரை தான் வந்து போப்பா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் யாருன்ற விஷயம் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 5 போப்பை வந்து கிட்னாப் பண்ணது, ஆன்டி மேட்டரை வந்து திருடினது, இந்த பழி எல்லாத்துக்கும் காரணம் இலுமினாட்டின்னு ஃப்ரேம் பண்ணது. இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன போப்போட சன்னாக இருந்திருப்பான்ல அவன் தான். இந்த ஓட்டிங் ப்ராசஸ் மூலயமா போனாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம போப்பாக முடியாது. ஸோ இப்படி பண்ணால் தான் நம்ம போப்பாக முடியுன்ற ஒரு ஆசையினால் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காண்டி சில ரிஸ்க்கும் எடுத்திருப்பான். அட் த எண்டு இவன் போப்பாகிறதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ அவனை கொல்றதுக்கு கால் கொடுத்துருப்பாங்க. ஹீ கில்டு ஹிம்செல்ஃப். இப்படி வேட்டிகன் வந்து அழியாமல் காப்பாற்றினதில் டாம் ஹேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த வேட்டிகன் சேப்பலில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு கார்டினல் வந்து கலீலியோ எழுதின ஒரு புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். எதுக்காண்டி அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து டாம் ஹேங்க்ஸ் வந்து ஒரு புக் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். அந்த புக்கு எண்ட் ஆகிறதுக்கு கலீலியோவோட அந்த இப்போ ப்ரெசென்ட் பண்ண புக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும். அதுக்காண்டி நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாரு. பட் ஒரு தடவை கூட அதுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்றனால அந்த புக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதோட படம் எண்ட் ஆகும். ஆக்சுவலாக திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ சீக்வல் மூவி. டா வின்சி கோட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், இன்ஃபர்னோ இந்த ஆர்டரில் பார்க்கலாம். இல்லாட்டி மாற்றி மாற்றி கூட பார்க்கலாம். இந்த வீக் ஃபுல்லாமே டாம் ஹேங்க்ஸ் மூவி பற்றி உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டாம் ஹேங்க்ஸ் மூவி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ்.